ஒரு கேள்வி பார்க்க போறோம். புவிசான் என்ன இருக்குன்னு சொன்னா, அண்ணா கனவு ஏன் ஒரு நாள் கூட நினைவில் இருப்பதில்லை. இப்ப கனவு ஏன் ஒரு நாள் கூட நினைவில் இருக்கலன்னு சொன்னா, இப்போ கனவுகள் ஏற்படுற நிலை ரெம் ஸ்லீப். தூக்கத்துல பல நிலைகள் இருக்கு. அதுல ஒன்றுதான் ரெம் ஸ்லீப் அப்படின்றது. இந்த ரெம் ஸ்லீப் நிலையில தான் ஒரு மனிதனுக்கு கனவுகள் அப்படின்றது வரும். மனிதன் தூக்கத்துல இருக்கக்குள்ள மூளையின் பெரும்பகுதி உறக்கத்துல இருக்கும். இதே நேரத்துல மூளையின் ஒரு சில பகுதிகள் விழிப்புல இருக்கும். இப்போ ஒரு மனிதன் தூக்கத்துல இருக்கான், ரெம் ஸ்லீப் நிலையில இருக்கான். அப்ப அவனுக்கு கனவுகள் வருது. இந்த நேரத்துல இந்த தூக்க நிலையில மூளையின் ஹிப்போ கோம்பஸ் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த ஹிப்போ கோம்பஸ் அப்படின்றதான் ஒரு நினைவுகளை சேமிக்கிறது. இந்த தூக்கத்துல இருக்கக்குள்ள இந்த ஹிப்போ கோம்பஸ் அப்படின்றது உறக்கத்துல இருக்குது, செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆனா உறக்க நிலையில இருக்கு. இந்த நிலையில மனிதன் கனவுகள் காணைக்குள்ள என்னக்குன்னு சொன்னா, உணர்ச்சிகளுடன் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான கனவுகள், அதாவது அவனுக்கு மிக தேவையான கனவு, அவனுடைய உணர்ச்சிகளுடன் கலந்த மிக முக்கியமான கனவுகளை மட்டும் இந்த ஹிப்போகாம்பஸ் சேமிக்குது. இதே நேரத்துல இந்த கனவுகள் தேவையில்லை, இது அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு சொல்லி கருதிச்சுன்னு சொன்னா அந்த கனவுகள் அவனுக்கு நினைவுல இருக்கிறது இல்லை. இதே நேரத்துல இன்னும் கொஞ்சம் கனவுகள் ஓரளவுக்கு நினைவுக்கு இருக்கும். மனிதன் விழிச்சதுமே மனிதன் சுய நினைவுக்கு வாரான். அதாவது மனிதன் தூக்கத்துல இருக்கான், விழிச்சு இந்த உலகத்துக்கு வந்தோடனே மனிதன் வேற வேற வேலைகள்ல மூழ்கி போறான். எல்லா வேலையும் நாங்க முடிஞ்சு என்ன செய்வோம், போன பார்ப்போம், அங்க போவோம், இங்க போவோம், வேற வேலைகள்ல மூழ்கிடுவோம். இப்படி மூழ்கிறதால அந்த கனவுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலத்தி மறைஞ்சு போயிருது என்று சொன்னா அந்த கனவுகள் அவசியம் இல்லாது. இதே நேரத்துல அந்த மனிதன் உணர்ச்சிகளோட கலந்த அவனுக்கு மிக முக்கியமான கனவுகள் மட்டுமே நினைவுல இருக்குது.